செம்ம டேஸ்டியான பன்னீர் கிரேவி செய்முறை பார்க்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொதிக்கிற தண்ணியில் பன்னீரை கட் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷத்துல நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம், காரத்துக்கு ஏற்றாப்போல பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 4, 5 பல்லு பூண்டு, 10 முந்திரி பயிறு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் வெங்காயத்தோடு ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதோடு விட்டுக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனு மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு சிக்கன் மசாலா தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா தலபலான்னு கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிரும். அப்பப்போ திறந்து கிண்டி விடணும். ஏன்னா முந்திரி பயிர் போட்டிருக்கனால அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிண்டி விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனைலாம் போகிறதுக்கு அப்புறமா நம்ம பன்னீரை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கொதிக்க விட்டுட்டு எடுத்து பார்த்தா எண்ணெய் பிரண்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா கமன்னு வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே வேறு லெவலில் இருக்கும்.